இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன். என் அன்பு பிள்ளையே, என்ன கவலை உனக்கு? எழுந்தவுடன் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் முடிவுக்கு வருவதில்லை. நேற்று நடந்தது நேற்றோடு முடிந்தது. அதை பற்றி இன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நிறைய கடமைகள் உள்ளன. செய்வதற்கு அதன் மீது கவனம் செலுத்து. கவலை நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்கு இடம் கொடுக்காதே. உனக்கு குழப்பமான நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து என்னிடம் பேசு. உனக்கு என்ன வேணுமோ என்னிடம் கேள். உனக்கான நான் எதுவுமே செய்வேன். தீபம் ஏற்றி அதனுடைய வெளிச்சத்தை நீ பார்த்து உன் வாழ்வில் வரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிந்து நில். உன் எண்ணம் தூய்மையாகும். உன் கடமைகளை நீ சரியாக செய்து சில நேரம் உன்னுடைய வெற்றி பயணத்தை நீ துவங்கு. உன் வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இரு. அப்போதுதான் உனக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். உன்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. நடந்ததை மறந்து உன்னை அழ வைத்தவர்கள் முன்பு சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை. என் அன்பு பிள்ளையே, உன்னை முழுமையாக தேற்றிவிட அப்பா நான் இருக்கிறேன். எழுந்து வா என்னுடன். உன் மனதுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் நான் தருகிறேன். நடந்ததை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. உன் கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் உனக்கு வரும் துன்பங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும். முடிந்தவரை உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என்னிடம் நீ சொல்லு. நான் கேட்கிறேன். உனக்கு ஆறுதலை நான் சொல்கிறேன். உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன். என் பிள்ளையே,